Hey students, welcome to our online commerce class. We are discussing chapter 13 warehousing. Okay, so already we discussed meaning of warehouse and warehousing, and then need for warehousing and various types of warehouses. Okay, so today we are going to discuss the functions of warehouse, and then advantages and drawbacks of warehousing, and then advantages and drawbacks of warehousing and warehousing documents and warehousing in India. Okay, so this only we are going to discuss today. Okay, so first we'll see the functions of warehouse. So what are the functions of warehouse? So warehouse oda functions la enna appdin pathina, storage, price stabilization, equalization of demand and supply, business finance, risk bearing, preparation for sale, widening the market area, and value added services. Okay, these are the functions of warehouse. So we'll see the explanation now. So storage means, what is the main functions of warehouse? Means storage, because warehouse means they are storing goods. So there is a time gap between the production, a time of production and the time of consumption. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அது கன்சம்ஷனுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் நடுவில் நிறைய டைம் கேப் இருக்கும். ஸோ வந்து அதை யார் வந்து சரி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ். ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து ஏதாச்சும் ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல் பண்ண முடியும். ஸோ தேர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ஸ்டோரேஜ். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவைகள், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அம்பர்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட தேவைகள் வந்து அந்த ரெய்னி சீசனில் மட்டும்தான் இருக்கும், சம்மர் சீசனில் ரொம்ப ரேர். ஓகேவா? ஸோ வந்து அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ப்ராடக்டை சப்ளை பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டோரேஜால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? ஸோ த ப்ராடக்ட் வில் பி ஸ்டோர்டு ப்ராப்பர்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் சப்ளைங் அட் தி ரைட் டைம் அட் தி ரைட் பிளேஸ். ஸோ வந்து எதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை வந்து வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் கரெக்டான பிளேஸில் வந்து அதை நம்ம சப்ளை பண்ணணும் அப்படின்றது அவங்களோட மெயின் மோட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ வேர்ஹவுசிங் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ஹவுசிங்னால வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டாண்டர்டாக இருக்குது, வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ தேவையோ அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதனால் ப்ரைஸில் வந்து ஏற்றம் இறக்கம் எதுவுமே இல்லை, ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால் வந்து ஏற்றம் இறக்கம். ஓகேவா? ஸோ வந்து அதனால் ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் சப்ளை குட்ஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த இயர். வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வருஷம் முழுக்க வந்து நம்மளுக்கு வந்து எப்போல்லாம் தேவைப்படுதோ அவங்க ப்ரொடியூசர் வந்து அதை சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால் ப்ரைஸஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் இந்த ரெய்னி சீசனில். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ்க்கு கன்சம்ஷன் பிளேஸ்க்கு கொண்டு வரத்துக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து விலைவாசி வந்து அதிகமாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து தெர் இஸ் அ ஸ்டேபிள் ப்ரைஸ் வென் வி ஸ்டோர் த குட்ஸ் இன் தி வேர்ஹவுஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ டிமாண்ட்னா தேவை, சப்ளை பண்ணுறதுனா ப்ராடக்டை தேவைப்படுற இடத்துல வந்து அவங்க கொடுக்கறது தான் வந்து சப்ளை சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வேர்ஹவுசிங் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு கரெக்டாக வந்து ப்ராடக்டை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் அ ஈக்குவலைசேஷன் இன் தி டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ வென் டிமாண்டட் எனி ப்ராடக்ட்ஸ் இஸ் டிமாண்டட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ராடக்டை வந்து கன்சியூமர்கிட்ட வந்து அவங்க சப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ இட் கெட்ஸ் கமாடிட்டி ரெகுலர்லி. ஸோ வந்து கன்சியூமருக்கு தேவையான ப்ராடக்டை வந்து ரெகுலராக வந்து வேர்ஹவுஸ் மூலயமா சப்ளை பண்ணிகிட்டே இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஃபினான்ஸ். ஸோ வந்து நம்ம ஒரு ப்ரொடியூசர், ஒரு மேனுஃபேக்சரர் வந்து அவரோட ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வேர்ஹவுஸில் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க மேனுஃபேக்சரருக்கு. ஸோ அந்த ரிசிப்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நிறைய பேங்க்ஸ்லேயோ இல்லை அதர் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்லேயோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து லோன் எடுக்கிறதோ இல்லை வந்து கடன் வாங்கிக்கிறதோ, ஸோ அந்த மாதிரியான ஃபினான்ஸும் வந்து அவங்க இந்த வேர்ஹவுஸ் மூலயமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் பியரிங். ஸோ வந்து வேர்ஹவுசிங்கில் வந்து என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் இப்போ வந்து நான் ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு 100 யூனிட்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ அந்த ப்ராடக்ட்க்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சு வேர்ஹவுஸில் அப்படின்னா அதுக்கு அந்த காம்பன்சேஷன் பார்த்திங்கன்னா வேர்ஹவுஸ் கீப்பர், அதான் வேர்ஹவுஸ் கீப்பர்னால் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களே வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களே, ஸோ அந்த வேர்ஹவுஸ் கீப்பரே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. நான் வந்து ஸ்டோர்
பண்ணி வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த வேர்ஹவுஸ் கீப்பரே வந்து அந்த லாஸ்க்கான காம்பன்சேஷனை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அதனால் ரிஸ்க் வந்து கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஃபார் சேல். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணி அந்த வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா போதும். ஸோ வந்து அங்கேயே வந்து வேர்ஹவுஸ்லேயே ஆளுங்க இருப்பாங்க வந்து அதை கரெக்டாக சார்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு, வந்து அரேஞ்ச் பண்ணுறது, சார்ட்டிங்னா அரேஞ்சிங். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு, பேக் பண்ணி அதை லேபிள் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுற சேல்ஸ்க்கான ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனுமே அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைடனிங் தி மார்க்கெட் ஏரியா. ஸோ வந்து மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா அவரோட ப்ராடக்ட்டை வந்து நிறைய மார்க்கெட்ஸில் போய் செல் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரர் அப்படின்னா அவரோட சோப் ஒரே கடையில் ஒரே மார்க்கெட்டில் மட்டும்தான் இருக்குமா? இல்லை. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸில் போய் அவர் என்ன பண்ணணும், அவரோட ப்ராடக்டை வந்து சேல் பண்ணணும். ஸோ வந்து நியரஸ்ட் டு எல்லா மார்க்கெட்டுக்கிட்டேயும் ஒரு வேர்ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்ஹவுஸை வந்து ரெண்ட்டுக்காகவும் அந்த வேர்ஹவுஸ் எடுத்து வாடகைக்கு அந்த வேர்ஹவுஸ் கூட எடுத்து கூட என்ன பண்ணலாம், அவரோட ப்ராடக்டை அந்த வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து சேல்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி அந்த மார்க்கெட்டில் அவங்க சேல்ஸ் பண்ணலாம். ஸோ வைடனிங் தி மார்க்கெட் ஏரியா. ஸோ வந்து இந்த வேர்ஹவுஸ் அங்கங்கே மார்க்கெட் கிட்டே இருக்கிறதுனால நிறைய ப்ராடக்டை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ்க்கு சேல் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சருக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆடட் சர்வீசஸ். நிறைய அடிஷ்னல் சர்வீஸும் கொடுக்குறாங்க வேர்ஹவுஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிட் மிஸ்கிங் வந்து இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டில் வந்து எதாவது மிக்சிங் பண்ணணும், வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதையும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பேக்கிங் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை கரெக்டாக பேக்கிங் பண்ணி கவர் பண்ணி அதுக்கான லேபிளையும் அவங்க பேஸ்ட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இஃப் சம்டைம் ரீபேக்கிங் வில் பி இன்ஸ்பெக்ஷன் ஃபார் பையர்ஸ். ஸோ வந்து இப்போ யாராச்சும் இந்த பொருளை வாங்க வர பையர்ஸ் வந்து ஏதாச்சும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த ப்ராடக்டை பற்றி அப்படின்னா அதுக்காக வந்து ரீபேக்கிங் பண்ணி அதை மாடலிங் பண்ணி வந்து நல்லா வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி நிறைய நியூ இன்வென்ஷனோட அந்த பேக்கிங் பண்ணி அந்த பையர்ஸ்க்கு நிறைய மோட்டிவேஷ்னலாக வந்து அவங்க அந்த ப்ராடக்டை பற்றி இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ரீபேக்கிங் பண்ணியும் வந்து அவங்க பையர்ஸ்க்கு காட்டுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நியூ இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸோட அந்த ப்ராடக்டை காமிப்பாங்க. ஓகேவாம்மா? தட் இஸ் வேல்யூ ஆடட் சர்வீஸ். நிறைய சர்வீசஸும் இது கூட ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வேர்ஹவுஸ். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see the advantages of warehouse. ஸோ இந்த வேர்ஹவுஸ்னால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், சேஃப்கார்ட் தி ஸ்டாக்ஸ் who do not have storing place. இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து அந்தந்த மார்க்கெட் அவங்க சப்ளை பண்ணுற மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே அவங்களோட ஓன் வேர்ஹவுஸும் இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட ஸ்டாக்ஸ் அவங்களோட கூட்ஸை பாதுகாக்கிறதுக்காக நம்ம வந்து வேர்ஹவுஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து யாரெல்லாம் வந்து அவங்க ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளேஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த வேர்ஹவுஸை யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட ப்ராடக்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெடியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். ஸோ ஸ்டோரிங் கூட்ஸ் இன் பல்க். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற இப்போ 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை மொத்தமாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம போய் ஒரு மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த பிளேஸ்க்கு தேவைப்படுதோ அந்த பிளேஸ்க்கு போய் நம்ம வந்து மார்க்கெட் பண்ணிக்கலாம் அந்த நம்மளோட ப்ராடக்ட்ஸை. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் செலெக்ஷன் தி சேனல். ஸோ வந்து சேனல் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேனுஃபேக்சரர் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார், ஸ்ட்ரெயிட்டாக கன்சியூமர்கிட்டையும் சேல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவார், ஹோல்சேலர்கிட்ட கொடுப்பாரு, ஹோல்சேலர் ரீட்டெய்லர்கிட்ட கொடுப்பாங்க, ரீட்டெய்லர் வந்து கன்சியூமர்கிட்ட சேல் பண்ணுவாங்க. ஸோ வந்து அப்படி இல்லை, இதுதான் வந்து சேனல் வந்து பேசிக் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர்கிட்டேருந்து ஹோல்சேலருக்கு போவோம், ஹோல்சேலர்கிட்டேருந்து ரீட்டெய்லர்கிட்ட போவோம், ரீட்டெய்லர்கிட்டேருந்து கன்சியூமருக்கு போவோம். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா மேனுஃபேக்சரர் ப்ரொடியூஸ் பண்ண சோப்பை வந்து ஹோல்சேலர் வாங்குவாங்க. ஹோல்சேலர்கிட்டேருந்து யார் வாங்குவா, நம்ம போய் பை பண்ணுவோம்ல சின்ன சின்ன ஸ்டோர்ஸில், அவங்கக்கிட்ட போவோம், அவங்க தான் ரீட்டெய்லர்ஸ். ஸோ ரீட்டெய்லர்ஸ்கிட்டேருந்து நம்ம வந்து ப்ராடக்டை வாங்குவோம். ஸோ இதுதான் வந்து சேனல்.
மேனுஃபேக்சரர், ஹோல்சேலர், ரீட்டெய்லர் அண்ட் கன்சியூமர். ஸோ வந்து இதுதான் சேனல். ஸோ வந்து இந்த வேர்ஹவுஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பெஸ்ட் சேனலில் செலக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து வெதர் த மேனுஃபேக்சரர் வில் டிசைட் திஸ் ப்ராடக்ட் ஹேஸ் டு பி சேல் டு தி ஹோல்சேலர் ஆர் டைரக்ட்லி வி கேன் சேல் டு தி ரீட்டெய்லர். ஸோ வந்து இந்த வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது மூலயமா மேனுஃபேக்சரர் வந்து இந்த ப்ராடக்டை ஹோல்சேலர்கிட்ட சேல் பண்ணலாதா இல்லை வந்து ரீட்டெயிலர்கிட்ட டைரெக்டாக வந்து நம்ம சேல் பண்ணலாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த வேர்ஹவுஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து தே ஆர் மெயின்டைனிங் தி கண்டினியூஸ் சேல்ஸ். வந்து மொத்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னா த்ரூ அவுட் த இயர் we can continues the sales. So there is no possibilities of out of stock. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்க போகிறோம் அப்படின்னா இது ஸ்டாக் இல்லை அப்படின்னா அந்த கடையில் தான் இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பண்ணி தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, ஒரு 2 நாளில் வர வச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வேர்ஹவுஸ்லேருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, டேரெக்டாக வந்து நம்ம கைக்கு வந்துடும். ஓகேவாம்மா. தென் தே கிரியேட்ஸ் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வேர்ஹவுஸில் நம்ம சொன்ன மாதிரி நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, பேக்கிங், லேபிளிங். ஸோ இந்த மாதிரியான நிறைய வேலைகள் இருக்குது வேர்ஹவுஸில். ஸோ அதனால் நிறைய வேலை வாய்ப்புகளும் அதிகமாகுது சொல்கிறேன். ஸோ படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, வெதர் தே ஸ்கில்ட் ஆர் அன்ஸ்கில்ட், ஓகேவா, தே கேன் இம்ப்ரூவ் தேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து வேர்ஹவுஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் தி warehouse. Okay, next we are going to see the drawbacks of warehouse. ஸோ வந்து அட்வான்டேஜஸ்ன்னு இருந்தால் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ வந்து இது வேர்ஹவுஸ்னால என்னென்ன ட்ராபேக்ஸ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட் பிட்வீன் தி ப்ரொடக்ஷன் அண்ட் வேர்ஹவுஸ். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஒரு பிளேஸில் இருக்கும், வேர்ஹவுஸ் வந்து வேறு பிளேஸில் இருக்கும். ஸோ வந்து அதுக்கான அதிகமான டிரான்ஸ்போர்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இந்த ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து வேர்ஹவுஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா தேர் இஸ் நோ அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் ஃபார் டிஃப்ரெண்ட் கமாடிட்டிஸ். ஸோ வந்து பெரிஷபிள்னா அழுகி போகிற பொருட்கள், நான் பெரிஷபிள் அப்படின்னா அழுகாத பொருட்கள். ஸோ வந்து இது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கமாடிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஸ்டோர் பண்ணணும் ஒரு வேர்ஹவுஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக ப்ளேஸ் இருக்கும், எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் ஃபார்மாலிட்டிஸ். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணணும் ஒரு ப்ராடக்டை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ படிக்காதவங்க, இன்னோசென்ட்டாக இருக்காங்க, மோஸ்ட்லி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி தான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவோம். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு அந்த அளவுக்கு வந்து இல்லிட்ரேட்டாக தான் இருப்பாங்க, படிக்காதவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கடந்து வந்து அந்த ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டட் பார்கோட் டெக்னாலஜி. இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் என்ன இருக்குது, பின்னாடி பார்கோட் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் இருக்கும்ல, லைனாக வந்திருக்கும். ஸோ வந்து இப்போ பில் போடுற செக்ஷனில் கூட என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் அந்த பார்கோடை காமிச்சா அதோட ப்ரைஸ் வந்து நம்மளோட சிஸ்டமில் வந்துடும். ஸோ இந்த டெக்னாலஜி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தே ரெடியூஸ் ஆஃப் ஸ்டோரிங் த குட்ஸ் ஆஃப் தி ப்ரொடியூசர். ஸோ வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் கவர் பண்ணி வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றது சில ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்அவாய்டபிள் டிலே, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், காஸ்ட் லாஸ் டு தி ஓனர். ஓகேவா. ஸோ வந்து இப்போ நம்ம வேர்ஹவுஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா நம்மளுக்குன்னு ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்து மற்ற பேங்க்கில் வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. ஸோ அந்த பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அந்த ரிசிப்டை வச்சு அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்காக நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்போ வந்து பேங்க்கிட்டேருந்து நம்ம அந்த லோனை வாங்கி நம்ம திருப்பி நம்மளோட ப்ரொடக்ஷனை எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓனர்ஸ்க்கு வந்து நிறைய லாஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் த லாஸ்ட் ட்ராபேக்ஸ் ஆஃப் தி warehouse. Okay, next topic we are going to see is warehousing documents. ஸோ வந்து நம்ம சொன்னோம்ல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு வேர்ஹவுஸில் போய் உடனே போய்
கூட்ஸை ஸ்டோர் பண்ணுறோம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் we have to follow. Okay, so what are the documents we'll discuss. Okay, next in warehousing what are the documents are there means warehousing warrant, warehouse keeper's receipt, dock warrant, dock receipt and delivery order. So these 5 are the warehousing documents. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இந்த வேர்ஹவுஸில் நம்ம ஒரு ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணணும்னா. ஸோ வில் see in detail. ஓகே, ஸோ வேர்ஹவுஸ் வாரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் கீப்பர். ஓகேவா, இப்போ ஒரு கடைன்னு பார்த்தீங்கன்னா அதில் கடையில் இருக்கிறவர் என்ன சொல்லுவோம், ஷாப் கீப்பர்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் ஒரு வேர்ஹவுஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்கள வேர்ஹவுஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா, ஸோ வந்து இது யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் கீப்பர். யாருக்கு இஷ்யூ பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர் ஆஃப் த குட்ஸ். ஸோ வந்து ஓனருக்கு வந்து அவர் வந்து ஒரு ரிசிப்ட் மாதிரி ஒன்று வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுவார். ஓகேவா, ஸோ அந்த ரிசிப்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ப்ராடக்ட் அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னா இட் இஸ் அ டைட்டில் ஆஃப் குட்ஸ். ஸோ வந்து நம்மளோட ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த வேர்ஹவுஸ் வாரண்ட் டாக்குமெண்ட்டை வச்சு நம்மளோட ப்ராடக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ முழுசாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வேர்ஹவுஸ் வாரண்ட் வந்து எனக்கு போதும். ஓகேவா, அப்படி இல்லை என்னோடய ப்ராடக்டில் கொஞ்சம் தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு டெலிவரி ஆர்டர் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்மளோட ப்ராடக்டை வேர்ஹவுஸில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் குட்ஸை அப்படின்னா வேர்ஹவுஸ் வாரண்ட் அப்படின்ற டாக்குமெண்ட் மட்டும் போதும். அப்படி இல்லை ஒரு பார்ட் ஆஃப் குட்ஸ் தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா டெலிவரி ஆர்டர் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெலிவரி ஆர்டர் கொடுக்கும்போது கண்டிப்பாக வேர்ஹவுஸ் வாரண்ட்டும் வந்து நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு பார்ட் ஆஃப் குட்ஸ் நம்ம சென்ட் பண்ணுறோன்னா டெலிவரி ஆர்டர் ரிசிப்டும் தேவை, அதே மாதிரி ப்ளஸ் வேர்ஹவுஸ் வாரண்ட் டாக்குமெண்ட்டும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வேர்ஹவுஸ் வாரண்ட் டாக்குமெண்ட்டோட மீனிங். நெக்ஸ்ட்டு வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரிசிப்ட் அப்படின்னா வெறும் அது ரிசிப்ட் மட்டும்தான். ஸோ வந்து அது வந்து என்னென்னா ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க வந்து இந்த வேலை வந்து நடந்திருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. அதுதான் இப்போ ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ இல்லை சேல்ஸ் பண்ணுறதோ இல்லை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதோ இல்லை வந்து எவ்வளோ ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் வந்து அக்னாலேஜ்மெண்ட் டாக்குமெண்ட். ஓகேவா, ஸோ அந்த ரிசிப்டில் வந்து வெறும் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இதனால் வந்து இந்த ரிசிப்டை வச்சு நம்மளால் கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் கீப்பர் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இட் ஷோஸ் ஒன்லி டு கீப் கூட்ஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா, வந்து இதில் வந்து என்ன இருக்கணும்னா நம்ம வந்து வேர்ஹவுஸில் எவ்வளோ கூட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற அக்ரிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரிசிப்ட் வச்சு நம்ம வந்து கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டாக் வாரண்ட். ஓகேவா, வந்து நம்ம வேர்ஹவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்க மார்க்கெட்ஸ் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ டாக் வாரண்ட் அப்படின்னா டாக் அப்படின்னா என்னென்னா இப்போ ஹார்பர் மூலிமா நம்ம ஷிப்பிங் மூலிமா நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து மற்ற கண்ட்ரிக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு வேர்ஹவுஸ் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பரில் ஒரு வேர்ஹவுஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்ஹவுஸ் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டாக் இஸ் அ பிளேஸ் இட் இஸ் இன் தி ஹார்பர். ஓகேவா, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்புறம் அந்த ஷிப்பிங் வரும்போது அதை லோட் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த டாக் அத்தாரிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த டாக்குமெண்ட் பேர் தான் டாக் வாரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் இஷ்யூ பண்ணுவாங்க, வேர்ஹவுஸில் வந்து வேர்ஹவுஸ் கீப்பர் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த டாக் வாரண்ட்டை வந்து டாக் அத்தாரிட்டிஸில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தே வில் ஹோல்டு குட்ஸ். ஸோ வந்து அவங்க வந்து எவ்வளோ குட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது, அதேமாதிரி அவங்க டெலிவர் பண்ணாங்கன்னா தே வில் கிவ் தி சர்டிஃபிகேட். ஓகேவா, அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம என்ன பண்ணணும், திருப்பி கொடுத்துடணும். ஒன்ஸ் நம்ம அந்த கூட்ஸை வந்து டெலிவரி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம திருப்பி கொடுத்துடணும் டாக் அத்தாரிட்டிஸ்க்கு. ஓகேவா, வி ஹாவ் தி ரைட் டு டெலிவரி த கூட்ஸ் டு தி தேர்ட் பார்ட்டி ஆல்சோ. ஸோ வந்து நம்ம வந்து கூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து டாக் வாரண்ட் அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி இவ்வளோ கூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நம்ம டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு திருப்பி
கொடுத்துடணும். ஸோ வந்து நம்மளோட கூட்ஸை வந்து மற்றவங்களுக்கும் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படின்னா தேர்ட் பார்ட்டிஸ், மற்ற பார்ட்டிஸ்க்கு, இப்போ ஹோல்சேலருக்கு இல்லை ரீட்டெயிலருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாக் ரிசிப்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாக் ரிசிப்ட். இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி டாக் வேர்ஹவுஸ் கீப்பர் ரிசிப்ட் மாதிரி தான். அது வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் தான். அதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த கூட்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து எவ்வளோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் டாக்கில் அப்படின்றத மட்டும் தான். ஸோ ஓனர் இட்ஸ் நாட் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு குட்ஸ் டு நோ ரைட்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது வச்சு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெலிவரி ஆர்டர்னால் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு பார்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து நம்ம வேர்ஹவுஸ்லேருந்து டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னா இதை டெலிவரி ஆர்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ த டெபாசிட்டர் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் whom to be the goods to be transferred. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த டெலிவரி ஆர்டர்லேயே வந்து மென்ஷன் பண்ணிடலாம், இந்த ப்ராடக்டை அப்படியே வந்து இவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வேர்ஹவுஸ் கீப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆஸ் பர் தி ஓனர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க வந்து அந்த ப்ராடக்டை இன்னொருத்தவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த பிளேஸில் தான், இந்த டாக்குமெண்ட் மூலியமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ப்ராடக்டோட ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ டெலிவரி ஆர்டர். தீஸ் ஆர் தி டாக்குமெண்ட்ஸ் டு பி ஃபாலோட் இன் தி வேர்ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ஹவுஸ் வாரண்ட், warehouse keeper receipts, and dock warrant, dock receipt, and delivery order. So these are the documents followed in the warehouse. Okay, so these are the difference between the warehouse warrant and warehouse receipt. So வந்து dock warrant, dock receipt மாதிரி தான் warehouse warrant, warehouse receipt. ஓகேவா? ஸோ வாரண்ட்னா என்ன? இட் இஸ் அ டாக்குமெண்ட் டு தி டைட்டில் ஆஃப் குட்ஸ். வந்து ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், வந்து we can transfer through this document. So it is not a document of title of goods. ஸோ வந்து கூட்ஸை வந்து நம்ம இதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ப்ராடக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி அன் அக்னாலேஜ்மெண்ட் ஃபார் த ரிசிப்ட் ஆஃப் குட்ஸ் பட் ஆல்சோ கிவ்ஸ் அன் அத்தாரிட்டி டு கெட் டெலிவரி ஆஃப் குட்ஸ் பை த ஓனர் ஆர் பை தேர்ட் பார்ட்டிஸ். ஸோ வந்து இந்த வேர்ஹவுஸ் வாரண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ப்ராடக்டை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, வந்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், கூட்ஸை வந்து நம்ம டெலிவரி எடுக்கலாம், நம்மளும் எடுக்கலாம், இல்லைனா தேர்ட் பார்ட்டிஸ்கிட்ட டேரெக்டாக ஓனர் வந்து டெலிவரி கொடுக்க சொன்னாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாரண்ட் வச்சு. இந்த ரிசிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் ஃபார் தி ரிசிப்ட் ஆஃப் குட்ஸ். ஓகேவா? நம்ம என்ன குட்ஸ் வந்து இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வேர்ஹவுஸ் ரிசிப்ட் அப்படின்றது. இட் கேன் பி நெகோஷியேட்டட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர். நெகோஷியேட்டட்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு அர்த்தம், இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த வாரண்ட் மூலிமா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை நம்மளே டெலிவரி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த ரிசிப்டை வச்சுட்டு நம்மளால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இட் கேன் பி given collateral security for getting financial assistance. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாரண்ட்டை வச்சு நம்ம வந்து பேங்க்ஸில் லோன் வந்து இது ஒரு செக்யூரிட்டியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பேங்க்ஸில் லோன் வாங்கலாம். ஆனால் அதே மாதிரி வேர்ஹவுஸ் ரிசிப்டை வச்சு நம்மளால் வந்து எந்த ஒரு பேங்க்லேயும் லோன் வாங்க முடியாது, இது செக்யூரிட்டியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, டெலிவரி ஆஃப் குட்ஸ் இஸ் எஃபெக்டட் பை சரண்டரிங் திஸ் வாரண்ட் வித் என்டோஸ்மெண்ட். ஓகேவா? என்டோஸ்மெண்ட்னா சைன் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து டெலிவரும் வந்து நம்ம வந்து எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது டெலிவரி ஆஃப் குட்ஸ். ஏன்னா வந்து இப்போ யார் டெலிவரி எடுக்கிறாங்களோ அவங்க வந்து பின்னாடி சிக்னேச்சர் பண்ணியிருப்பாங்க, அதுதான் என்டோஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெலிவரி இஸ் எஃபெக்டட் பை சரண்டரிங் திஸ் ரிசிப்ட் வித் லெட்டர் ஃப்ரம் தி டெபாசிட்டர். அப்படி சப்போஸ் இந்த ரிசிப்டை வச்சு டெலிவரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஓனர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வாங்கியிருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளால் டெலிவரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர்ஹவுஸ் வாரண்ட் அண்ட் ரிசிப்ட். ஸோ வந்து சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, வேர்ஹவுஸ் வாரண்ட் வச்சு நம்மளால் கூட்ஸை வந்து டெலிவர் பண்ண முடியாது. வேர்ஹவுஸ் ரிசிப்ட் இருந்தால் வேர்ஹவுஸ் வாரண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், டெலிவரி எடுக்க முடியும். அதுவே வந்து வேர்ஹவுஸ் ரிசிப்டை வச்சுக்கிட்டு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதேமாதிரி நம்மளாலையும் டெலிவர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? ஸோ திஸ் ஆர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வேர்ஹவுஸ் வாரண்ட் அண்ட் வேர்ஹவுஸ் ரிசிப்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் டாபிக் இன் திஸ் லெசன் இஸ் வேர்ஹவுசிங் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வேர்ஹவுசிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have main warehousing agencies. Okay, so we'll discuss now.
ஸோ வேர்ஹவுசிங் இன் இந்தியா மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அக்ரேரியன் கண்ட்ரி, தட் இஸ் வி ஆர் ஃபோக்கஸ்ட் மோர் இன் அக்ரிகல்ச்சரில் தான். ஸோ வந்து அதனால் வந்து நம்மளோட வேர்ஹவுசிங்கோட நாலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட முக்கியத்துவம் வந்து நம்ம வந்து 1950 வரைக்கும் அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கவே இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். வந்து இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இந்த த்ரூ அவுட் த இயர் நம்ம வந்து சப்ளை பண்ணணும், வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்காது. ஓகேவா? ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா 16% ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து 16% வந்து நம்மளுக்கு இன்கம், நேஷ்னல் இன்கம் கொடுத்துருக்கு. வந்து 52% பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. 40% வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாதனால 40% ப்ராடக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் சர்வே கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலயமா நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஹவுஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் ஆக்ட் எனாக்டட் இன் 1956. ஸோ வந்து 1956 படி நம்ம இந்த கமிட்டி மூலயமா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு வேர்ஹவுஸ் இந்த சட்டப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கிறது, யாரோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ இட் இஸ் செட்டப் ஃபார் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ஹவுசிங் போர்ட். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் வேர்ஹவுசிங் போர்ட் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க டு டெவலப் தி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ்ஸ் அண்ட் வேர்ஹவுசிங். ஸோ வந்து அக்ரிகல்ச்சரோட கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசிங்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இந்த வேர்ஹவுசிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ தேர் ஆர் மெயின் வேர்ஹவுசிங் ஏஜென்சிஸ் இன் தி பப்ளிக் செக்டார் பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் அண்ட் தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி main warehousing agencies in the public sector. Okay, we'll see the explanation now. So food corporation of India அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபுட்னா என்ன வந்து கிரெயின்ஸ் தான் இல்லை, ரைஸு, வீட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்ம ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் மெயினாக வந்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பார்த்துக்கிட்டது. ஸோ தே ப்ரொவைட் தி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், கிரெயின்ஸ் வந்து விளைவிக்கிறாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேர்ஹவுசிங்கில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஹையர்ஸ்னால் இப்போ வந்து வாடகைக்கு இருப்பாங்களா, அதுதான் ஹையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஃப்ரம் சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் அண்ட் ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் ஆர் ப்ரைவேட் பர்சன். ஸோ இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் அவங்களோட இடத்துலையும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. பத்தலை அப்படின்ற விஷயத்தில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் கிட்டேயும் ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் கிட்டேயும் இல்லைன்னா ப்ரைவேட் பர்சன் வச்சுருக்க வேர்ஹவுஸ் கிட்டேயும் வந்து வாடகைக்கு எடுத்து அதுலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 74.6 மில்லியன் டன்ஸ் வேர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும் இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வேர்ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 74.6 மில்லியன் டன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா August 28, 2013 ரீசெண்டாக ஒரு 7 years பேக் எடுத்த சர்வேல தெரிஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் செட்டப் அண்டர் ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் 1964. ஸோ வந்து இந்த சட்டப்படி தான் வந்து இந்த வேர்ஹவுஸை செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட மெயின் எய்ம் என்ன, இவங்களோட கோல் என்ன, இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேவா? எல்லாமே எல்லா வருஷமும் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக போய் எல்லா மக்களுக்கும் பப்ளிக்கு போய் சேரணும். தட் இஸ் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரைஸ் சேஃப்கார்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ வந்து ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணி அதில் வர ஏர்னிங்ஸ் தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இன்கமாக போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்டைன் சாட்டிஸ்ஃபேக்டரி ஆப்ரேஷனல் பஃபர் ஸ்டாக் என்ஷூர் தி நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எதுவுமே வந்து டிஃபெக்டிவாக இருக்காது, எல்லாமே வந்து நல்ல முறையில் தான் வந்து அவங்க வந்து
வந்து தயாரிக்கிறாங்க, அதை வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணணும். ஸோ வந்து இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி. ஓகேவாம்மா? ஸோ திஸ் இஸ் த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஸோ வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1957. ஸோ 1956 ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்களோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11.7 மில்லியன் டன்ஸ். ஓகேவா? ஸோ வந்து 464 வேர்ஹவுசிங் சென்டர்ஸ் ஆர் தேர் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ நம்ம இந்தியா முழுக்க எவ்வளோ வேர்ஹவுசிங் சென்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 464 வேர்ஹவுசிங் சென்டர் இருக்குது. ஓகேவா? இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are providing the agency services. நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க வந்து சயின்டிஃபிக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் சும்மா ஒரு குடோன்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், எந்த டெம்பரேச்சரில் இந்த ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஃபிக் மெத்தட் மூலயமா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து நான் அக்ரிகல்ச்சரில் வர கிரெயின்ஸு, சீட்ஸு, கமாடிட்டிஸ், மற்ற கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வேர்ஹவுஸில். ஓகேவாம்மா? So they issue the warehouse receipt for procuring credit for the owners. ஸோ வந்து நம்ம அவங்க இஷ்யூ பண்ணுற அந்த வேர்ஹவுஸ் வாரண்ட் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், மற்ற பேங்க்கிட்டையும் நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே வில் ப்ரிசர்வ் தி குட்ஸ் ஃப்ரம் டேமேஜ். ஸோ வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை எந்த டேமேஜும் ஆகாமல் பாதுகாத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஏஜெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, அதை வந்து மார்க்கெட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பிளேஸ்லேருந்து வேர்ஹவுஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏஜெண்ட்டாக இருந்து இவங்க வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தே வில் ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபார் ப்ராப்பர் கிரேடிங். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது கவர்மெண்ட் வேர்ஹவுஸாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ராப்பர் கிரேடிங், லேபிளிங், பேக்கிங் எல்லாமே வந்து இந்த வேர்ஹவுஸில் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஸ்டேட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்க்கும் வந்து ஒரு வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ தே ஹாவ் தி ஓன் ஸ்டேட் வேர்ஹவுஸ். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கேரளா ஸ்டேட் வேர்ஹவுசிங். திஸ் இஸ் ஃப்ரம் ஒடிசா ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஓகேவா? ஸோ தே ஹாவ் டு கெட் தி பர்மிஷன் ஃப்ரம் தி சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஒரு ஸ்டேட்லேயும் வந்து இந்த செப்ரேட்டாக அவங்க ஸ்டேட்டுக்குன்னு வேர்ஹவுசிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த வேர்ஹவுஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 50% வந்து சென்ட்ரல் வேர்ஹவுசிங்கும், அதே மாதிரி 50% வந்து ஸ்டேட் வேர்ஹவுசிங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? லாஸ்ட் ஒன் இஸ் தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1959. நம்மளோட தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷனோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.83 lakhs tons. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரீஜனல் ஆஃபீஸஸ் நம்மளோட தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா 7 வந்து ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது வேர்ஹவுசிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? 256 குடோன்ஸ் அக்ராஸ் த ஸ்டேட். நம்ம ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா 256 குடோன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வேர்ஹவுசிங் அக்ராஸ் ஸ்டேட் வந்து நம்மளோட ஸ்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து அதிகமான வேர்ஹவுசிங் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ், டைவர்ஸ் குரூப் ஆஃப் கிளைண்ட்ஸ். ஓகேவா? லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட், லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வேர்ஹவுசிங் வந்து ட்ராவலிங். ஓகேவா? ஒரு ப்ராடக்டை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு வரதை லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்லேயே வந்து இது ஒரு பிக்கஸ்ட்டு வேர்ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ட்ராவல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக இந்த வேர்ஹவுஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே வந்து இவங்க வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஓகே, வித் திஸ் சாப்டர் இஸ் ஓவர். தேங்க்யூ. வில் see you in next class.